லேயர் மெனு ஆப்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே பெரிய மெனு இதுதான். ஒரு சில எசென்ஷியல் ஆப்ஷன் இருக்குது. அதே நம்ம ஷார்ட்கட் ரெடி பண்ணிட்டோன்னா இந்த மெனுவுக்கு வர வேண்டியதுக்கான அவசியமே கிடையாது. ஆல்ரெடி ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்ரா, எக்ஸ்டி வரைக்கும் நம்மள்ட்ட யூஎஸ்பி கோர்சஸ் இருக்குது. எல்லாமே மாஸ்டரிங் லெவலில் தமிழில் தான் இருக்கும். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட யூஎஸ்பி கோர்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடா சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், துபாய், ஸ்ரீலங்கா, சவுதி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, மாலத்தீவுன்னு ஏகப்பட்ட கண்ட்ரியில் நம்மளோட கோர்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் நம்ம யூஎஸ்பி கோர்சஸ் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா தவிர நீங்கள் வேறு எங்கேயா இருந்து பை பண்ணிங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆகும். டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் நல்ல டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூஎஸ்பி கோர்சஸ் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்க எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டான ஒரு பேசிக் ட்ரைனிங் தான். யூஎஸ்பி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடு இருக்கும். எல்லா யூஎஸ்பி கோர்சஸ்லுமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபைல்ஸோடு இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் டெப்த்தாக கற்றுக்க முடியும். நம்ம யூஎஸ்பி கோர்ஸுக்கு இன்டர்நெட் தேவையில்ல, சிம்பிளாக கனெக்ட் பண்ணி ஆஃப்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்க முடியும். எல்லா கோர்சஸுக்குமான ட்ரைலர் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா ட்ரைலருமே பாருங்கள். எல்லா ட்ரைலரோட எண்ட்லையும் ப்ரைஸ் டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஎஸ்பி கோர்சஸ் பை பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி டேரெக்டாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கோர்சஸ் பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லேயர் மெனு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ ஃப்ரம் பேக்ரவுண்ட், லேயர் வயா காப்பி, லேயர் வயா கட். அது போக இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த 4 ஆப்ஷனும் நமக்கு தாராளமாக போதும். ஃபஸ்ட்டு லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம லேயர் பேனலே இதிலே நம்ம எடுக்கலாம். ஷார்ட்கட் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. Ctrl+Shift+N அதிகமாக எல்லோரும் இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம நியூ லேயர் கிரியேட் பண்ணுவோம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஒரு நியூ லேயர் கிரியேட் ஆகும். இல்லாட்டி Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் வரும். அதில் ஏதாவது லேயருக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். அதில் டிஃபால்ட்டாக ஒரு சில பிளெண்டிங் மோட், ஒபாசிட்டி சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் வரும். லேயருக்கு ஏதாவது கலர் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் எவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ முக்கியமான ஒர்க் பண்ணாலும் இனிஷியலாக இதை நம்ம செட் பண்ண போகிறதே கிடையாது. இந்த நியூ விண்டோவை யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. Ctrl+Shift+N ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே ஓகே பண்ணிடுவாங்க. சடனாக ஒரு நியூ லேயர் கிரியேட் ஆயிரும். நம்ம ஒர்க் பண்ணும்போது நியூ லேயர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறது இதில் ரொம்ப யூஸ்வலான ஒன்று. ஸோ லேயர் கிரியேட் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட்டையோ இல்லைனா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா லேயர் பேனலில் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நம்மளோட முக்கியமான ஆப்ஷன் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளோட லேயரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரே இல்லை. பேக்ரவுண்ட் லேயர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எப்பயுமே அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அலைன்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்மள்ட்ட எந்த லேயரும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு அதை கூட நம்மளால் பேக்ரவுண்ட் லேயராக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட 2 எம்டி லேயர் இருக்குது. நான் லேயர் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். லேயர் மெனுவில் பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் ஒரு எம்டி லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் அப்படின்னு வரும். இதில் இருக்கிற F1 ஷார்ட்கட் வந்து நான் செட் பண்ணது. உங்களுக்கு வேணால் நீங்கள் கஸ்டம் ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் லேயராக அது கன்வெர்ட் ஆகிட்டு எப்போயுமே ஒரு பேக்ரவுண்ட் லேயர் வச்சுக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் லேயர் செலக்டில் இருக்கும்போது அதே மாதிரி லேயர் மெனுவில் போய் பார்த்தோம்னா லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர்னு இருக்கும். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் இருக்கும். எதை எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஆப்ஷனுமே நமக்கு பெரிய அளவில் தேவைப்படாது. இந்த ஆப்ஷனுக்கு வந்துடலாம், லேயர் வயா காப்பி. இப்போ இந்த லேயர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஐக்கானை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால லேயர் வயா காப்பி இருக்கும். ஆனால் லேயர் வயா கட் இருக்காது. ஏன்னா டேரெக்டாக அதை நம்ம கட் பண்ண முடியாது. அதனால் டிசேபிள் இருக்குது. இப்போ நான் காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்ததுனால நமக்கு இங்கே ஒரு தனி லேயர் வந்துடுச்சு. இதை நம்ம இப்படி மூவ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சாதாரண லேயர், இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. இப்போ இதில் அகைன் ஒரு செலெக்ஷன் கொடுக்குறேன். லேசர் டூல் வச்சு இப்படி சும்மா ரஃப்பாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ லேயர் வயா கட்டு கூட நமக்கு எனேபிள்ட் ஆயிரும். இது நான் கொடுத்த உடனே இந்த மாதிரி தனியாக கட் ஆகி வந்துடும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டில் மட்டும் இந்த ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் லேயர்னு ஒன்று இருக்குது. இந்த 2 ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லோகோ இருக்குது. இந்த டிசைனில் இதில் லோகோவே இல்லை. இப்போ இந்த டிசைனில் எந்த லொக்கேஷனில் இந்த லோகோ இருக்கோ இதே லோகோவை இதே லொக்கேஷனில் அடுத்த டிசைன்லேயும் பண்ண முடியும். அதுக்கு டாக்குமெண்ட்டோட டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இமேஜ் சைஸ் இல்லைனா கேன்வாஸ் சைஸ் கூட எடுப்போம். 2500 பிக்சல் இருக்குது. இதுவும் 2500 பிக்சல். ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இந்த லோகோவை இதே லொக்கேஷனில் அடுத்த டிசைன்லையும் ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேயர் மெனுவில் டூப்ளிகேட் லேயர் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட் வேணுமோ ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். 3 group.tif அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த ஃபைலில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். சேம் லொக்கேஷனில் இங்கேயும் வந்துடுச்சு. டாக்குமெண்ட்டோட டைமென்ஷன் வேறு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸ் உள்ள டாக்குமெண்ட்டில் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்ஷன்
ஏன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுக்குறத விட இது ரொம்ப ஈஸியான ஸ்மார்ட்டான ஆப்ஷன். எக்ஸாக்டாக அந்த லேயர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் கூட அப்படியே உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்புறம் லேயர் ஸ்டைல் கிளிப்பிங் மாஸ்க் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். லேயர் ஸ்டைல் லேயர் பேனலில் நம்ம பார்த்த ஆப்ஷன் தான். இதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். லேயர் ஸ்டைல் வந்து இந்த ஆப்ஷன் தான். லேயர் பேனலில் எஃபெக்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அவ்வளோ ஆப்ஷனும் லேயர் ஸ்டைலில் வரும். இது நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்போயுமே ஈஸியான ஷார்ட்கட். இந்த லேயர் பேனலில் இந்த எம்டி ஏரியாவில், அதாவது லேயரோட நேமுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த விண்டோ வந்துடும். இதில் லேயர் ஸ்டைலில் என்ன வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம லேயர் பேனலில் பார்த்துருக்கோம். பட் சேம் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. ஆனால் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஷார்ட்கட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டம் ஷார்ட்கட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா லேயர் பேனல் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ரெடி பண்ண கஸ்டம் ஷார்ட்கட் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே இந்த மாதிரி பிளண்டிங் மோட் வரும். இதில் எது வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் அதே ஆப்ஷன் தான். இப்போ இதில் ஒரு ரஃப்பாக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நியூ லேயர் அல்ட் டெலிட். இப்போ இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இந்த காஃபி கப் பின்னாடி ஒரு லேயர் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் இதில் ஷார்ட்கட் கிடையாது. நல்ல எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு லேயர் பேனலும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஷனுக்காக நீங்கள் லேயர் பேனல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அல்ட் கண்ட்ரோல் ஜி இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாலே கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். அதே போல் லேயர் மாஸ்க்கும் இருக்குது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம லேயர் மாஸ்க் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதுக்கும் இங்கே இருக்குது. லேயர் மாஸ்கில் ரிவீல் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக மாஸ்க் ஆயிரும். ஸோ அதில் ஷார்ட்கட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாஸ்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வராது. எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் ரெடி பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லேயர் பேனலும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, மெனுவோட ஆப்ஷன்ஸுக்கும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். சாதாரணமாக நம்ம ஒரு இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வரும். பட் நம்மகிட்ட இருக்கிற மோர் தென் ஒன் எலமெண்ட்டை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு எலமெண்ட்டும் இருக்குது. இது ரெண்டையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணுறதா இருந்தால் நம்ம வழக்கமாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுவோம். இதையும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கோங்க. இதுவும் கஸ்டம் ஷார்ட்கட் தான். இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வரும். எடிட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, தனியாக ஓப்பன் ஆகும். அதில் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்தோம், கன்வெர்ட் டு லேயர்ஸ் அப்படின்னு. அந்த ஆப்ஷனும் இங்கே தான் இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இதில் இருக்குது கன்வெர்ட் டு லேயர்ஸ். நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட்கட் இல்லை அப்படின்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் இது ஒரு தனி லேயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அது ஒரு குரூப்பாகவே இருக்கும். அதில் என்ன எடிட் பண்ணுமோ பண்ணிக்கலாம், அன்குரூப் பண்ணிவிட்டு கூட. அப்புறம் ரேஸ்ட்ரைஸ், குரூப், அன்குரூப், ஹிடன் லேயர். ரேஸ்ட்ரைஸும் நம்ம லேயர் பேனல்லே பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு ஷேப்பை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரேஸ்ட்ரைஸ் நடக்கும். ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கும் ரேஸ்ட்ரைஸ் டைப் அப்படின்னு மாறிக்கும். ஸோ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி, டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லேயர் மெனுவில் தான் இருக்குது. இந்த ரேஸ்ட்ரைஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். இதில் எந்த ஆப்ஷனை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷேப்லாம் ரேஸ்ட்ரைஸ் பண்ணால் தான் கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஸ்ட்ரைஸ் லேயர் அப்படின்னு கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். லேயர் மெனுவில் ரேஸ்ட்ரைஸில் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரியான லேயராக இருந்தாலும் ஒரே ஷார்ட்கட்டில் ரேஸ்ட்ரைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஷேப், இமேஜ், டெக்ஸ்ட் இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நாளையுமே நீங்கள் ஈஸியாக ரேஸ்ட்ரைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ரேஸ்ட்ரைஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் லேயர் பேனலில் ஒவ்வொரு லேயருக்கும் தகுந்த மாதிரி ரேஸ்ட்ரைஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் லேயருக்கும் நீங்கள் ரேஸ்ட்ரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குரூப், அன்குரூப்புக்கான ஆப்ஷன் ரிவர்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஒரு சில லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுற மாதிரி லேயர் கிளாஸில் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி குரூப் ஆகும். ஆனால் குரூப்புக்கான ஷார்ட்கட் இங்கே தான் இருக்குது, கண்ட்ரோல் ஜி. அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக எத்தனை லேயர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜியை ப்ரெஸ் பண்ணிடுங்க, இன்ஸ்டண்ட்டாக குரூப் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிரும். அதே போல் ஹைடு பண்ணுறதையும் நம்ம ரொம்ப யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான். இந்த மாதிரி லேயர் பேனலில் ஓப்பன் பண்ணி ஹைடுக்காக நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. எந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை இமேஜினேஷன்லேயே ஹைடு பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லேயர் அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைடு பண்ணுவீங்க. பட் அதுக்கான ஷார்ட்கட் இங்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாகவே ஹைடு பண்ணிக்கலாம். இதுவும் கஸ்டம் ஷார்ட்கட் தான். நான் மோஸ்ட்லி லேயர் பேனலில் கூட நான் யூஸே பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சுருக்கேன். அப்புறம் அரேஞ்ச், அலைன், டிஸ்ட்ரிபியூட் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான். அதே டைமில் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் கூட. இப்போ இதில் ஒவ்வொரு ஷேப்பும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்குது. இங்கே என்ன ஆர்டர் வைஸ் இருக்கோ அதே ஆர்டர் வைஸ் தான் இங்கே இருக்கும். கொஞ்சம் கம்மியான லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேயே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கேயே மேலே கீழே அப்படியே மூவ் பண்ணி வச்சிடலாம். பட் நிறைய லேயர் இருக்குது அப்படின்னா இதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஸ்க்ரோல் பார்லாம் வந்துடும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஒரு வழியாயிருவோம். அந்த டைமில் ஏதாவது ஒரு லேயர், இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். லேயர் மெனுவில் அரேஞ்ச், பிரிங் டு ஃப்ரண்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இது மேக்ஸிமம் மேலே வந்துடும். இந்த மாதிரி
சேம் லேயரை இப்படி வச்சுக்கிறேன். அரேஞ்ச். இதில் 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டுமே ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணால் வேறு எந்த ஆப்ஷனுமே தேவைப்படாது. ஒன்று லேர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் சென்ட் டு பேக் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் பிரிங் ஃபார்வேர்ட் சென்ட் பேக்வேர்ட் யூஸ் பண்ணுங்கள். சென்ட் டு பேக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேயரோட கடைசி வந்துடும். பிரிங் ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லேயராக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். பிரிங் ஃபார்வேர்ட் சென்ட் பேக்வேர்ட் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் 4 படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 4 என்னென்னு தெரியாமல் போயிடும். ஸோ ஒன்று படிக்கணும். பிரிங் டு ஃப்ரண்டை வச்சு மட்டுமே நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ மூவ் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே இப்போ இது பேக்வேர்ட் ஆயிரும். இப்போ இந்த க்ரீன் இந்த 2 லேயருக்கும் ஃப்ரண்ட்டில் வரணும்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பேக் கூட கொடுத்துடலாம். சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இது உடையில் வந்துடும். ஸோ நம்மளே புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பிரிங் டு ஃப்ரண்ட்டை மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆப்ஷன், அப்புறம் இதை 1 by 1 யூஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் தேவையில்லை, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அப்புறம் அலைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுப்போம். ஓவரால் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது ஆப்ஷன் பார்லேயே இருக்குது. நீங்கள் லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் ஆகும். அண்டு கொடுத்துக்கிறேன். ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட். சென்டர் கொடுத்தீங்கன்னா ஓவரால் சென்டர் அலைன்மெண்ட். நீங்கள் செலக்ட் பண்ண லேயருக்கு சென்டர் அலைன்மெண்ட். டிஸ்ட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா ஸ்பேசிங். இந்த மாதிரி ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் உள்ள கேப். இப்போ ஓவரால் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சென்டர் கொடுத்தீங்கன்னா ஓவரால் டாக்குமெண்ட்டுக்கு மிட்டில் வந்துடும். அப்போ எப்போல்லாம் செலக்ட் பண்ணிடணுமோ சிம்பிளாக குரூப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பேக்ரவுண்ட் லேயர் உங்களுக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த குரூப்பை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனாலே ஓவரால் இந்த செலெக்ஷன் இருக்கும். இப்போ சென்டர் சேம் ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் லேயர் பேனல் எல்லாமே அலைன் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லேயர் வச்சு கூட நீங்கள் அலைன் பண்ணலாம். ஏன்னா இதில் போய் நீங்கள் ஆப்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறத விட நீங்கள் சிம்பிளாக செலக்ட் ஆல் கொடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. அதே போல் டாப் லைன் அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஓவரால் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லைன் அண்டு கொடுக்குறேன். பாட்டம் அலைன் எந்த லேயர் கீழே இருக்கோ அதை பேஸ் லேயராக எடுத்துக்கும். டாப் கொடுத்தீங்கன்னா எது மேலே இருக்கோ அது டாப் லேயராக எடுத்துக்கும். அதே மாதிரி ரைட்டு கொடுத்தீங்கன்னா இதுதான் பேஸ். சென்டர், அதே போல் ஸ்பேசிங், வெர்டிக்கல் ஸ்பேசிங், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறேன். அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டர் கொடுத்தோம்னாலே தெரியும் ஈவனாக வந்துடும். ஓவரால் பேஜுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா குரூப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. சென்டர் இந்த ஆப்ஷன் நம்ம கண்ட்ரோல் பார்லேயே பார்த்துருக்கோம். பட் அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் கஸ்டம் ஷார்ட்கட் தான். எல்லா அலைனுமே நான் ஷார்ட்கட் மூலமாக தான் பண்ணுறேன். எதையுமே நான் கிளிக் பண்ணி பண்ணுறதில்ல. டிஸ்ட்ரிபியூட்டில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. பட் நான் ஷார்ட்கட் ரெடி பண்ணியிருக்க 2 ஆப்ஷன் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால தான் முக்கியமான ஆப்ஷன் அவங்க இங்கேயே கொடுத்துட்டாங்க. இந்த 8 ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நான் ஷார்ட்கட் ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டுமே நமக்கு தாராளமாக போதும். அப்புறம் லிங்க் லேயர், செலக்ட் லிங்க்ட் லேயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓவரால் செலக்ட் பண்ணியாச்சு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் லேயர் கொடுக்கலாம். இப்போ இதில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் லிங்க்ட் லேயர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட தாராளமாக பண்ணலாம். அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் கூட வச்சுக்கலாம். பட் இதை கொஞ்சம் இமேஜினேஷன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணுறதே இமேஜினேஷனில் தான் பண்ணுவோம், லேயர் பேனல் இல்லை அப்படின்னா. அதனால் லிங்க்டு லேயர்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஐக்கான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேயர் பேனல் மூலமாகவே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பிகினிங்கில் கண்டிப்பாக லேயர் பேனல் வச்சுக்கோங்க. ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு லேயர் பேனலோட கம்ப்ளீட் ஃப்ளோ தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் செலக்ட் ஆல் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்லிங்க் லேயர் கொடுத்துட்டேன். மெர்ஜ் விசிபிள் ஃப்ளாட்டன் இமேஜ். இப்போ ஒரு 2 லேயரை ஹைட் பண்ணிவிட்டேன். ஓவரால் இப்படி ஒரு 3 லேயரை செலக்ட் பண்ணிட்டோ இல்லை இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் மெர்ஜ் ஷேப் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஷேப்பை செலக்ட் பண்ணியிருக்கோம். லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா லேயர்னு இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு டிஃபால்ட்டான ஷார்ட்கட் கண்ட்ரோல் இ. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெர்ஜ் ஆயிரும். நீங்கள் ஷேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஷேப்பாகவே தான் செலக்ட் ஆகும், ஷேப்பாகவே மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் மட்டும் ஃபோட்டோஷாப்பில் இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியே செட் ஆகிக்கும். ஸோ மெர்ஜ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற ஆப்ஷன்லாம் பெரிய அளவில் செட் ஆகாது. மெர்ஜ் ஆனதுனால ஒரே கலரில் வந்துச்சு. அண்டு கொடுக்குறேன். இப்போ இதில் ஒரு 2 லேயரை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி லேயர் மெனுவில் மெர்ஜ் விசிபிள்னு ஒன்று இருக்குது. அந்த 2 லேயர் தவிர மற்றது எல்லாம் மெர்ஜ் ஆயிரும். இதுவும் அடிக்கடி தேவைப்படும். அதுவும் ஸ்டுடியோவில் அதிகமாக தேவைப்படும். ஐடி ஃபீல்டில் கூட பெரிய அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. ஃப்ளாட்டன் இமேஜ்னு இருக்குது. எல்லாமே ஃப்ளாட்டன் ஆயிரும். ஃப்ளாட்டன் இமேஜை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இனிஷியலாக. ஏன்னா ஏதாவது நீங்கள் ஃபைலை மிஸ் பண்ணதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட் லேயர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் பேனலில் அது மட்டும் தான் தெரியும். இதே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட் லேயர்ஸ்னு கொடுத்தீங்கனாலே போதும். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லேயர் பேனல் கிளியராக புரிஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.